வைத்தி தமிழ் மொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேஜஸ்வி. வணக்கம், நான் உங்க சந்தியா. ஸோ இன்னைக்கு நாங்கள் வழக்கம் போல் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். முக்கியமாக ரயில்வேஸ் அண்ட் பைக் டாக்ஸிஸை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதுரை ஹைகோர்ட் இருக்காங்களே, அவங்க ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸிஸ் எதுவுமே இதுக்கப்புறம் இயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, ஒர்க் பண்ணுறவங்களுமே சரி, இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக பார்த்துட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய இப்போ டிராஃபிக்கில் போகிறோம் அப்படின்னா பைக்கில் போனால் டக்குன்னு போயிடலாம். இது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் இது இனிமேல் பைக் டாக்ஸிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஸ்வலாக எப்பயும் போல் இந்த கார், ஆட்டோ இந்த மாதிரி டாக்ஸிஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இது எதனால ஃபஸ்ட்டு பைக் டாக்ஸிஸ் வேணான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது அண்டர் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பரான ப்ரொவிஷன்ஸுமே இந்த ஒரு பைக் டாக்ஸிஸ்க்கு கொடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் இந்த கம்ப்ளைண்ட் முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாரோ பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அது ஏதோ ஒரு அன்ரீசனபிள் என்னன்னே தெரியல. அவங்களுக்கு ஏதோ ஃபைன் அமௌண்ட் பே பண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓலா ஓட்டுறவர் போல் அந்த பைக் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ ஹைகோர்ட்டில் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் எதுவுமே இதனால் அஃபெக்ட் ஆகல இல்லையா? இதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அதாவது ப்ராப்பராக எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுமே இல்லாத ஒரு சாதாரண மக்கள் தான் இதனால் பாதிப்படைகிறாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் அமைதியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹைகோர்ட்டில் ஒரு இஷ்யூவாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஹைகோர்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஓட்டக்கூடாது, அவங்க ப்ராப்பரான ஒரு பாலிசிஸ் எடுத்து காருக்கு, ஆட்டோக்கெலாம் எப்படி இருக்குது அதே மாதிரி எப்படி அதுக்கு உருவாக்கின ஒரு ப்ராப்பர் பாலிசி மாதிரி இதுக்கு எப்போ உருவாக்குறாங்களோ அது வரைக்கும் இந்த பைக் டாக்ஸிஸ் அவைலபிளாக இருக்கக்கூடாது. இதை அந்த கம்பெனிஸுமே, அதாவது ஓலா, ஊபர் இந்த மாதிரி கம்பெனிஸுமே அதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பைக் டாக்ஸிஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது எதனால் பேன் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று ப்ராப்பரான லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு சேஃப்டியோ ஒரு இன்சூரன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராப்பரான லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறையா பார்த்துருப்போம். டாக்ஸிஸ், அதாவது காரு, ஆட்டோலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லோ கலரில் நம்பர் பிளேட் வச்சுருப்பாங்க. இது ப்ராப்பராக அவங்க ஒரு லீகலான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த நம்பர் பிளேட்டை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஓட்டுறாங்க இல்லையா, அந்த ஓனர்ஸுமே ப்ராப்பரான டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இவ்வளோ விஷயங்கள் கடைபிடிச்சு தான் அவங்க இந்த டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைக்கில் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு ஆப் அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் அவங்க நேம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி அவங்க எதுவும் டாக்ஸிஸ்லாம் பே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ லீகலான ரெஜிஸ்ட்ரேஷனுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராப்பரான சேஃப்டி, அதாவது பேசஞ்சர்ஸ்க்கு சேஃப்டி கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார், ஆட்டோலாம் இருக்குன்னா அவங்க அந்த லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அப்பயே பேசஞ்சர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரில், ஆட்டோவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த இன்சூரன்ஸ்லேருந்தே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பட் இதுவே பைக்கில் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதான் லீகலாக எதுவுமே பண்ணலையே. ஸோ அதனால் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு கிளைம் பண்ண மாட்டாங்க. அது ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இப்போது ஹைகோர்ட்லேருந்து ஒரு அதிரடியான இந்த உத்தரவு நம்மளுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இது அப்படியே இருக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலிசிஸ்லாம் அவங்க கரெக்டாக மேக் பண்ணி இதே மாதிரி கார், ஆட்டோலாம் எப்படி நம்பர் பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி லீகலாக ஒரு ரெஜிஸ்டர்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த பைக்கும் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக பைக் டாக்ஸிஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அடுத்த இயரிங் செப்டம்பர் மந்த் வச்சுருக்காங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும்னு சொல்லிட்டு நான் நம்பி எதிர்பார்க்கலாம். ஓகே, இது பைக்லாம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விஷயமா ரயில்வேஸில் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருக்குது. பட் நம்மளுக்கு தான் தெரியலன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து டீட்டெயிலாக இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே கேன்சர் ஹாஸ்பிட்டல், அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்தீங்கன்னாலும், இல்லை வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரயில்வே சைட்லேருந்து ஸ்பெஷலாக ஒரு கோட்டா அமைச்சிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளாகவே இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வரதா இருந்தால் ரயில்வேஸ் ட்ராவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா அதுக்காகவே ரயில்வேஸில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு கோட்டா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோட்டா படி ஒரு ரயிலில் மொத்தமாக 12 பர்த் கிட்ட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.
ஸோ அதில் வந்து என்னென்ன berth வந்து அவைலபிளாக இருக்குன்னா, ஸ்லீப்பர் கிளாஸில் ஒரு 4 berthம், 3 டயர் ஏசியில் 2 berth, 2 டயர் ஏசியில் 2 berth அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிலையும் 2 berth வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. இது எப்படி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களோட பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் போய்க்கலாம். சரி, இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டீங்க, அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அது எப்படி நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆக்கணும் அப்படின்னா, இதே மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் போயிட்டு உங்களோட இஓ கிட்ட போய் கொடுக்கலாம். அதாவது உங்களோட ரயில்வே ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெயிட்டிங் கிளாஸில் இருக்கிறத உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ என்ன விஷயம்னா, யூஸ்வலாக வந்து நீங்கள் போகும்போது கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு பாதியிலே இறங்கிட்டு வேற ஒரு ட்ரெயினில் வந்து நம்ம இப்போது ஒரு சில வாட்டி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போகும்போது ஒரே ட்ரெயினில் தான் போகணும். அதுவும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து உங்களோட கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் வரைக்கும் தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டியிலையோ இல்லை ஒரு மெயில் வண்டியிலையோ தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். வந்தே பாரத், ராஜ்தானி, சதாப்தி இந்த மாதிரியான ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்லாம் உங்களால் இதை கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த தள்ளுபடியும் அங்கே கிடையாது. மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்லீப்பரில் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹை கிளாஸ்க்கு வந்து போகணும், அதாவது 3rd டயர் 2nd டயர் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா உங்களால் போக முடியாது. கொடுத்துருக்க இடத்துல தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் வந்து கேன்சர் பேஷண்ட் கூட அட்டெண்டராக போனீங்கன்னா உங்களுக்கு 75% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. அதே மாதிரி நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50 to 100% வரைக்குமே உங்களோட டிக்கெட்டில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. நான் ரூட் வந்து சொன்னேன்ல, இப்போ ஸ்டார்டிங் வந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன்னா எண்டிங் வந்து உங்களோட கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனாக தான் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய டாக்டர் கிட்ட நீங்கள் வாங்கணும். நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து யாராச்சும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நான் வாங்கிட்டேன் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட், இதை வச்சு நான் கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களால் முடியாது. ஸோ நீங்கள் ப்ராப்பரான டீட்டெயில்ஸோடு எல்லாமே கிளைம் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னா ரயில் மதத் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு வெப்சைட்டுமே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் தான் உங்களோட ட்ராவல் வந்து முடியணும். ரெண்டாவது, நீங்கள் கிளைம் பண்ண போகிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட நீங்கள் வாங்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு நான் வாங்கிட்டு இதை வச்சு நான் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ இன்கேஸ் இது எல்லாமே இருக்குது, எனக்கு வந்து கிளைம் பண்ணியும் எனக்கு வந்து டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னா ரயில் மதத்தோட வெப்சைட்லையோ இல்லை ஆப்லேயோ போயிட்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ரயில் சேவா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கேயும் போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணலாம். ஸோ இது சந்தியா சொன்ன மாதிரி இந்த பிளான் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. கேன்சர் பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஒன்று இங்கே சென்னைக்கு தான் வரணும், இல்லை வேறு சிஎம்சிக்கு தான் மோஸ்ட்டாக போவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பைக் டாக்ஸி பற்றின இந்த அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் எங்கள் 5G தமிழ் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's a bye from Sandhya and Tejasvi.